ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன விளாக் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவர் வந்து சந்தைக்கு போக போறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எங்கள் ஊரில் சந்தை அப்படிங்கிறனால என்னால் இன்னைக்கு போக முடியாது. அதனால சார் தான் போய் வாங்கிட்டு வர போறாரு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரிய போகுது. லிஸ்ட் வர பெருசாக கொடுத்துருக்குறா. பார்க்கலாம், எல்லாம் கரெக்டாக வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போய் சேர்ந்தாப்படி ஒரு 4 பொருள் வாங்கிட்டு வரான்னு சொன்னா அதுல வந்து 3 பொருள் தான் அவன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வருவான். நான் சொல்றது ஒரு பொருள் அதான் இம்பார்ட்டண்டா இருக்கும், அதை மறந்துடுவான். நாங்களாம் வந்து பல யோசனைகள் இருப்போம், ஓகேவா? அதனால அப்படிதான் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் நீ தான் பொறுத்துக்கணும், புரியுதா? நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் வந்து எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டியூஸ்டே இதெல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சிருக்கேன். அதை படிதான் நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வரணுங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் இவன் என்ன பண்ணிட்டு வர. நீ சொல்ற லிஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரலையோ அது மேட்டர் இல்லை. அங்க போயிட்டு எனக்கு என்ன தோணும் ஆன் த ஸ்பாட்ல அதுதான் நான் வாங்கிட்டு வருவேன். அதை தான் நீ செய்யணும், புரியுதா? லவ் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு. நான் வாங்கிட்டு வரது கூட செய்ய மாட்டியா என்ன? அப்ப வந்து 1000 சொல்லுவான். நீ கூட தான் சொன்ன லவ் பண்ணும்போது என்னென்னமோலாம் சொன்ன, அதெல்லாமே பண்றியா? பார்க்கலாம் என்ன பண்றா, எப்படி வாங்கிட்டு வரா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போய் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ தலைவர் மட்டும் நீங்கள் தனியாக சந்தை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போறாரு. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் என் கூட சந்தைக்கு போகலாம். ஃபைனலி சந்தைக்கு வந்தாச்சு காய்ஸ். நான் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு. ஸோ பரவாயில்ல, கூட்டமாக இல்லாத ஒரு நல்ல விஷயமும் கூட. வந்தோடனே காய்கறி எல்லாமே ஒரு கடையில் பார்த்தேன். எல்லா காய்கறியுமே ஒரே கடையிலே இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே தனித்தனி எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உடனே நான் லிஸ்ட் எடுத்து படித்து பார்த்தேன். கேரட் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தா. ஸோ அதிலிருந்தே நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கடையிலே எல்லா காய்கறியுமே இருந்து லிஸ்ட்டில் அதெல்லாமே வாங்கிட்டு அடுத்து மளிகை சாமானும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்ஷு குட்டியோட ஞாபகம் வந்தது. ஸோ அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு இந்த கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டான். போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. பைவா ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கு. நானும் தூக்கி பார்த்து தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டாக தான் இருக்கு. ஏமா நீ சொன்னதெல்லாமே வாங்கிட்டு வந்தா நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கணும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பாலும் வறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கான். காலையில வந்து சாரை நம்ம வந்து எப்படின்னா டீ வச்சுட்டு தான் எழுப்பணும். காலையில எழுப்பிட்டு போய் பால் வாங்கிட்டு வாமா, டீ வச்சு தர அப்படின்னு சொன்னா அது வந்து ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் ஆயிடுச்சு, மாத்திக்க முடியாது, ஓகேவா? அடுத்து போயிட்டே இருக்கணும். அதுக்காகவே முன்னாடியே பால் வாங்கிட்டு வந்துருவான் நைட்டு. அடுத்து வந்து என்னோட ஃபேவரட் செக்ஷன் பலகாரம். சந்தைக்கு போனா யாரும் பலகாரம் வாங்காம வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அப்படிதான்ப்பா, மோஸ்ட்லி சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சந்தை பலகாரமும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது, பிரிக்க முடியாது. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க? பலகாரம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம், இனிப்பு போண்டா. இனிப்பு போண்டா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்சது எதை சொல்லுவியா? அது என்ன? காலிஃபிளவர். ஐயோ, அது இல்லைன்னா இந்த நாளைகளுக்கு முழுமை அடையாது. அப்படியே ஏதோ பறி போன மாதிரியே உட்காந்துருப்பா. அப்பதான் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போன மாதிரியே இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஃபுல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சம்சாவா உனக்கு? இல்ல சம்சா இல்ல, இது இல்லடி, கருவாடுடி. எடுக்கவே இல்லையா? எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது, எனக்கு எதுன்னே தெரியல. வாங்கி பைக்குள்ள போட்டாட்டி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆமா, கருவாடு அந்த குட்டி குட்டியா இருக்குமே, அது குஞ்சு கருவாடா? எஸ், அதேதான். சொன்னேன், எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கனால இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதனால கருவாடு வாங்கிட்டு வர. ஸோ அதனாலே வாரத்தில் ஒரு டைம் கன்ஃபார்ம் இதை எடுத்துருவோம். நாங்கள் மீன் எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் தாங்கிறது இல்லை. அதனால வந்து கருவாடு சாப்பிட்றோம், ரொம்ப உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்கி வந்திருக்காங்க. 2 கொள்ளு பாக்கெட். நினைச்சேன்னா இல்ல, அது கொள்ளு பாக்கெட் வாங்கி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுண்டல் வாங்கி வந்திருக்காங்க. என்ன ஒண்ணு வாங்காம வந்திருக்கேன் என்னன்னு தெரியலையே. ஆமாடி, பச்சை பயிர் வாங்காம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பச்சை பயிர் வாங்க சொன்னா அது வாங்காம 2 கொள்ளு பாக்கெட் வாங்கும்போது தெரியாதடா. சரி விடு, அது அடுத்த வாரம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கொள்ளு பாக்கெட் எவ்வளோ? அது 20 ரூபாய் ஒரு பாக்கெட். பரவாயில்ல. சுண்டல் அதுவும் அதே ரேட்டு தான். ஆனா என்ன 2 கொள்ளு பாக்கெட் வாங்கிட்டு. சரி விடு. அம்மாக்கு ஒன்று கொடுத்துடலாம். சரி, அப்படி கூட பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்து பாரு, ஆடி போயிருவேன், அசந்து போயிருவேன்.
ஆயில் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். எங்க வீட்டுக்கார ஆயில் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி இருக்கு, சரி கொஞ்சம் மட்டும் வாங்கினா போதுன்ட்டு சொல்றேன், சொல்லாதது வாங்கிட்டு வந்திருக்கான். அதுதான் பெரிய ஆச்சரியம். இது நான் சொல்லவே இல்லை, லிஸ்ட்லயே நான் சேர்க்கல. ஆல்ரெடி இருக்கு ஒரு டப்பா நிறையா வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கெட். சரி போ அடுத்து டேமேஜ் பண்ணாத அண்ணனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி. எஸ், பருப்பு குழம்புக்கு வைக்கிறதுக்கு முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்கான். நான் கத்திரிக்காய் இல்லைன்னா முள்ளங்கி இல்லை முருங்கக்காய் மூணுல ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன். தலைவர் வந்து முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு முள்ளங்கி? முள்ளங்கி வந்து 30 ரூபாய். 30 ரூபா ரேட் எச்சுதான்டா. 3 முள்ளங்கி 30 ரூபா, ஒரு முள்ளங்கி 10 ரூபாயா? ஆமாமா, என்ன சாக்கவர் இதுக்கு ஆணு பழக்கிற? ஒரு முள்ளங்கி, இந்த முள்ளங்கி ஒண்ணு 10 ரூபாயா? அந்த முள்ளங்கி தான் ஒன்னும் 10 ரூபா. அக்கிரமம் பண்றாங்க. நான் வந்திருந்தேன்னா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, இந்த முட்டைக்கோஸ் அது வந்து 2 30 ரூபாய். 2 30 ரூபா. 2 வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா. ஓகே, ஆமா ஆமா 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். பைய 30 ரூபாயா? எஸ், பைய ஃபுல்லா சர்ச் பண்ணவே மாட்டேங்கிறேன். இல்ல, நான் ஒண்ணு முன்னாடியே இருந்துச்சா, அதனால ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 30 ரூபா. ஒன்னு வாங்கிட்டு வந்திருந்தா. முன்னையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்தைக்கு போவேன் நல்லா. அப்போ இப்பயே போவோம், 2 பேரா போவோம், அப்ப நான் தனியா போவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 2 சேர்ந்த சைஸ் இருக்கிற முட்டைக்கோசே வந்து 10 ரூபா தான். நல்ல ரேட். எப்படி நீயே விளைவிச்சு நீயே இது பண்ணிட்டு வருவியோ? சீரியஸா நான் சொல்றேன். காலையில ஆனா அப்பெல்லாம் வந்து 10 ரூபா தான் எங்க ஊர்ல. இந்த ஊர்ல தான் இவ்வளவு ரேட். பெரிய வெடியா போட்டா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பீட்ரூட். எஸ், வாரத்துல ஒரு டைம் பீட்ரூட் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராது, அதனால ஃபேவரட். ஸோ இவளுக்கு வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால பிளட்டு கொஞ்சம் அதிகம் இது ஆகணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் இதை நாங்கள் வாரத்தில் ஒரு டைம் எடுத்துருவோம். ஆமாம், பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கம்பல்சரி எடுத்துருவோம். அதனால வாங்கி வந்திருக்கா. எவ்வளோ, எத்தனை வாங்கி வந்திருக்கா? அது வந்து 30 ரூபா. அது கணக்கில் வாங்கிருக்கியோ? இது இல்லை, இது வந்து நான் இடக்கணக்கில் தான் வாங்கினேன். இடக்கணக்கு தான் வாங்கியிருக்கியா? இது எவ்வளோ, 30 ரூபாயா? ஆமாம். அநியாயம். 6 காய் தான் இருக்கு, அது குட்டி குட்டியா பாருங்க. இதெல்லாம் வந்து தோலை நீக்கிட்டு நான் சீவரத்துக்குள்ள எல்லாமே இத்தினூண்டு தான் வரும். ஏமா, கடை ஒண்ணு நம்ம ஒண்ணு வைக்கல, புரியுதா? கடை நம்ம வைக்கல, என்னால அநியாயத்துக்கு ஆகணும்ல. இவங்களுக்கு வாரம் வாரம் இந்த மாதிரி புலம்புறத கேட்டு நான் ஒரு வழி ஆயிடுறேன் ஐயா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரட் வாங்கிட்டு வந்திருக்கான். கேரட் வந்து தக்ஷுக்குட்டியோட ஃபேவரட். கேரட் வந்து நான் கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவ வந்து வாரத்தில் ஒரு டைம் கேரட் செய்வா, பாப்பாவும் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவா ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு. ஸோ அதனாலேயே அவளுக்கு கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், கேரட் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பச்சையாவே நானும் சாப்பிடுவேன். தக்ஷுக்குட்டியும் சாப்பிடுவா. அது சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டேன். பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தக்ஷுக்குட்டி வந்து பச்சையாவே சாப்பிடுவா. ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா அம்மா கேரட் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவா. ஓடுது, அதுக்கு என்ன கோவமோ தெரியல என் மேல, அது ஓடுது. அது அதுவும் கேட்டு ஏதோ நினைச்சுக்கிச்சுன்னா, ஐயோ இந்த அம்மா ஏதோ ரேட்டை சொல்லி நம்மளே டேமேஜ் பண்ணி விட்டாங்கண்ணா. அது வந்து 40 ரூபா. 40 ரூபாயாடா? கொசு வாய்க்குள்ள போயிட போகுதுடி. கேரட் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். நான் இனிமே உன்னையதான் சந்தைக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன். நீ இந்த வாரமும் இல்ல இந்த வாரமும் நான் உன்னையே அனுப்பிச்சிருக்கணும். என்னோட தப்பு தான். ஆமா, அந்த அக்கா கிட்ட உங்க கடையவே எனக்கு 10 ரூபாய்க்கு எழுதிங்கன்னு கேட்டு பண்ணிடலாம். அந்த அக்கா இல்ல, அந்த அக்கா நினைச்சிருக்கு இனிமே இந்த பொண்ணு வர இடத்துக்கு நம்ம சந்தையை போடக்கூடாதுற சாமி, சட்டுன்னு வண்டி எடுத்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பொரியல் எதுக்கு பூரி செய்யலான்னு நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா, வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, பாக்கலாம். அப்பப்போ மைண்ட் வந்து மாறிடும். திடீர்னு நான் வந்து ஃப்ரை கூட பண்ணி வச்சிருவேன், அது சொல்ல முடியாது. உருளைக்கிழங்கு எவ்வளோடா? அது 20 ரூபாய். 20 ரூபாயா? பரவாயில்ல. உருளைக்கிழங்கு மட்டும்தான் சொல்லிக்கிற ரேட்டுக்கு வித்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்தையில. எங்க ஊர் சந்தையில எல்லாம் இன்னும் கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஆமா, எல்லாமே சும்மாவே வாங்கிட்டு வருவா. போய் கட்ட போய் எடுத்துட்டு போய். சும்மாலாம் வாங்க மாட்டேன், கம்மி ரேட்டுக்கு விற்பாங்க. இந்த சைடு விவசாயம் அதிகமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இவ்வளவு ரேட்டுக்கு விக்கிறாங்க. எங்க சைடுலாம் வந்து விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்து இறக்கிடுவாங்க அங்க, அதனால ரொம்ப கம்மியா வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, இங்க வந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளோ. அப்படி இல்லன்னா அந்த ஊர்ல விளைவிச்சதை கொண்டு வந்து இந்த ஊர்ல விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து விற்பாங்க. கட்டணும்ல, ஏத்துக்குழி இறக்குக்குழி இதெல்லாமே இருக்குல்ல. இப்படி டெய்லி வந்து நான் புலம்புறது கேட்டு தூங்குறதுக்கு 11 மணி ஆயிடும். எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறதுக்குள்ள புலம்பிட்டே இருப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி. எஸ், தக்காளி இல்லாம எந்த சமையலும் செய்ய முடியாது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சமைக்கலாம். அதனால தக்காளி வாங்கிட்டு சொன்னேன். எவ்வளவு தக்காளி? இப்ப மட்டும் சமைக்கிறியா என்ன? என்ன அப்படின்னு கரைச்சா குடிக்கிற? எவ்வளவு தக்காளி? இல்ல, தக்காளி வந்து எவ்வளவுக்கு வாங்கினேன்? இல்ல நிறைய வாங்கினேன். இது 40 ரூபாய். 40 ரூபாயா? ஆமா.
20 ரூபான்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. 40 ரூபா. 1 கிலோ வாங்கினா போதுமா? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 கிலோ வாங்கிருக்கீங்க? ஆமா, கொஞ்சம் சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டேன். சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டியா? தக்காளி இல்லைன்னு பாருங்க. தக்காளி வச்சு இந்த வாரத்துல 2 டைம் வந்து தக்காளி சாப்பாடு செய்ய போறேன். ஒரு டைம் வந்து தக்காளி ஃப்ரை பண்ணி தர போறேன். தக்காளி வந்து தக்காளி பஜ்ஜி எங்க ஊர்ல சொல்லுவோம். அடுத்து லிஸ்ட் போட்டு தக்காளி ஊறுகாய், தக்காளி சாஸ். ஆமாமா, பேசாம ஒரு நாள் தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டு ஊறுகாய் போட்டு வச்சிடலாமா? மண்டையில இருந்து தக்காளி வந்துரும். அடுத்து எடு. ஓகே, தக்காளி அவ்வளவுதான். அடுத்தது என்ன? சின்ன வெங்காயம் தான் வாங்கியிருக்காங்க. சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கான். எஸ். எவ்வளவு சின்ன வெங்காயம்? இது 60 ரூபாய். 60 ரூபாயாடா? ஆமாடி. கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். போன டைம் 80 ரூபாய் என்னவோ இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. என்ன இருந்தாலும் 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்டா? விவசாயி யாராவது பார்த்துட்டு தான் எனக்கு கல்வி ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல. சும்மா ஃபன்காக இவங்க கிட்ட பேசுறதுக்காக பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான். எஸ், அவ்வளவுதான். இது மட்டும் தான் வாங்கி வந்திருக்கேன். இது மட்டுமா? இது செய்யறதுக்கே உங்களுக்கு கரெக்டா அந்த 1 வீக் போயிடும். 1 வீக் கரெக்டா தான் இருக்கும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் 2-3 காய் மொத்தம் எவ்வளவு கொண்டு போனோம்? 500 ரூபாய் கொண்டு போனேன் ரவுண்டா. 500 ரூபாயில எவ்வளவு செலவு இப்போ? 500 ரூபாயில ஏமா அதெல்லாம் போயிட்டு ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்களா? ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? என்ன 500 ரூபாய் கொண்டு போயிருக்கே எவ்வளவு செலவு? இல்ல, என்கிட்ட இன்னொரு 100 ரூபாய். ஒரு குடும்பஸ்தன் 100 ரூபாயா? 50 ரூபாய் என்னவோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? 50 ரூபாய் வச்சிருக்கியா? அவ்வளவுதான் இருக்கும். எத்தனையோ வாங்கிட்டு உனக்கு என்ன கொண்டு போனது அப்படியே திருப்பி கொண்டு வரான்னு நினைச்சேன். இத இத்தனை நான் போயிருந்தா 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். கடைக்கார துண்டு தான் போடணும். சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். பையில வந்து வெங்காயம் மட்டும் இருக்கு, வெங்காயம் தக்காளி இருக்கு. அவ்வளவுதான், இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை வச்சுதான் இந்த வாரம் நாங்க ஓட்ட போறோம். இந்த பாருங்க, எண்டி வீடியோ எடுக்கலாம்னு சொன்னேன், அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் வண்டி நிக்காது, ஃபுல்லா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். உடம்புக்கு நல்லதுதாம்மா, அதுக்குன்னு ஒரே டைம்லயா? அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிக்கிற வரைக்கும் நீங்க முடிச்சிருவீன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்படிதான் நாங்க வாரம் போய் சந்தைக்கு போயிட்டு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்குவோம். இப்படிதான் இவ்வளவு வந்து வாரம் வாங்கிட்டு வந்தாலுமே சாப்பிட்டுட்டு இருப்பா. கலாய்க்குதான் அப்பீருண்டா. சரி, ஓகே. யூஸ் பண்ணிக்குவோம். அது எங்களுக்கு பரவாயில்லையா இருக்கு. நான் அப்பப்போ போய் வாங்குறது ரொம்ப காசு அதிகமா செலவாகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வாங்கிக்கிறது எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வருது. மறுபடியும் அடுத்த வாரம் சந்தைங்கிறப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு கரெக்டா இருக்குது. எங்களுக்கு கரெக்டா இருக்கு. இதான் பட்ஜெட் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமான்னு முக்கியமா சொல்லுங்க. ஓகேவா? எந்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. நிறைய ஐடியா கொடுங்கப்பா. இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்கக்கா, நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, அதுக்காக நாங்க எல்லா வகையிலுமே ரெடியா இருக்கோம். பண்ணிடுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றோம். பாய்.